ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி விஎல்இகளுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஒன்று வந்து அப்டேட் ஆயிருக்குது. அதாவது வந்து சிஎஸ்சி விஎல்இ ஆப்ரேட்டர் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டிஜிபே லைட் அப்படிங்கிற ஒரு வெப் லாகின் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வெப் லாகினை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஏபிஎஸ் அதாவது கைரேகை வச்சு பணம் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். அதை தாண்டி வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிஜிபே லைட் மூலியமாக நீங்கள் பண்ண முடியும். அதில் இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஜிபே லைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே டிஜிபே லைட்டோடைய இந்த அஃபீஷியல் மைக்ரோ ஏடிஎம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து மைக்ரோ ஏடிஎம், அதாவது வந்து டிஜிபே லைட்டோடைய அஃபீஷியல் மைக்ரோ ஏடிஎம் சொல்கிறாங்க. டிஜிபே ஆப்போடைய வெப் லாகின் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அதை நீங்கள் வெப் லாகின்ல போயிட்டு இகேவிசி மெத்தட் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த டிஜிபே லைட்டோடைய மைக்ரோ ஏடிஎம் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டாக இருக்கட்டும், ரூபே கார்டாக இருக்கட்டும், விஷா கார்டாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய எல்லா டெபிட் கார்டுமே உங்களுக்கு அதில் இந்த ஒரு மிஷினில் வந்து அப்டேட் ஆகும், அதாவது அப்செட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதில் இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஹை கமிஷன்ஸ் இதில் வந்து கிடைக்கும், ஒரு செக்யூரான டிரான்சாக்ஷன் உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குது அவைலபிளாக நம்ம மார்க்கெட்டில். அது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வந்து ஒரு சில டயத்தில் வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிட்டு போகக்கூடிய காலகட்டத்திலலாம் இருக்குது. நிறைய பேர் அமௌண்ட்லாம் வாலெட்டில் வச்சுட்டு அதெல்லாம் வித்ட்ராவலே பண்ண முடியாமல் வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ இது வந்து அஃபீஷியலாக வந்து சிஎஸ் உடைய மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இடிஎம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதே இது நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வந்து மைக்ரோ ஏடிஎம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இருக்காது, கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருக்காது, கஸ்டமர் சப்போர்ட் வந்து தமிழில் கிடைக்காது, அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். நம்ம வந்து சரியாக வந்து நம்மளால் வந்து ஒரு கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் மைக்ரோ ஏடிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை தூக்கி போட்டு இதுக்கு வரணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, மைக்ரோ ஏடிஎம் இது வரைக்கும் நான் வாங்கல, எனக்கு வந்து மைக்ரோ ஏடிஎம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி மூலியமாக டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலியமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தபிளாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இடிஎம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை எப்படி வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல். இதில் வந்து மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷார்ட்கட்டில் வந்து இருக்கும், ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. மேலே வந்து இ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 4th ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இகிராமின் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை கிரியேட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு இருக்கும். இதில் எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, பை ஆன் இ ஸ்டோர் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பை ஆன் இ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே இந்த இடத்துல பாருங்க மைக்ரோ ஏடிஎம் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸ் வந்து எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இது உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதில் ஆட் டு கார்ட்டில் போட்டு நீங்கள் உங்களுக்கான டிவைசஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இது உங்களுக்கு வந்து தேவையில்லை, எனக்கு மைக்ரோ ஏடிஎம்மோட ப்ளஸ் வந்து அந்த பிஓஎஸ் மிஷினும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பிஓஎஸ் மிஷின் வந்து நம்ம சிஎஸ்சி பஜாரில் வந்து சிஎஸ்சி விஎல்இ பஜாரில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் ஷாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எஸ்பிஐ மைக்ரோ ஏடிஎம்மில் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
டிரான்சாக்ஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுலையுமே வந்து இது வந்து பிஓஎஸ் மிஷின் சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ இதே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஷாப் நவுன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி உங்களுடைய சென்டரில் வச்சு வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ணீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கும் உங்களுக்கு இதுலேயும் வந்து கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கே ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஃபர்தராக உங்களுக்கு சிஎஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் டாபிக் பற்றி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.